அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸான குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு சூப்பரான சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ உங்களுக்கு பிடிக்கும் பெரிய நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஊர் திருவிழாவை நமக்கு காமிக்கிறாங்க. எல்லா மக்களும் அந்த திருவிழால ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அங்க இருக்க ஒரு கேரக்டரான பாஸ்கரன் அப்படின்றவர் கிட்ட போகுது. இவங்களோட பேர பையன் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கா. இவரோட மனைவி கிட்ட பையனுக்கு இந்த மாதிரி மருந்துலாம் கொடுக்கணும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வளர்க்குற ஜாக்சன் அப்படின்ற ஒரு நாய் இருக்கு. அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க கோயில் திருவிழால இருந்து வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. சோ போய்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை அந்த குழந்தையும் பேசிக்கிட்டே இருக்கு. இவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்பதான் எதிரில் ஒரு நபர் வேகமா போதையில நடந்து போய்கிட்டே இருக்க. ஒன்னும் புரியாம யோசிக்கிறாரு. வீட்டுக்கு போறாரு. இவங்களோட வீடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ குழந்தைக்கு மருந்து கொடுக்கறாரு. சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து படுத்து தூங்க வைக்க. அதே சமயத்துல வெளியே தான் நாயை கட்டி போடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நாய்க்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் உள்ள போய் தூங்கலான்னு ட்ரை பண்ண நாய் பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் புரியாம வெளியே வர்றாரு. எதுக்காக அப்படி குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நாயை கூட்டு போய் வீட்டுக்குள்ள படுக்க வைக்க. அந்த சமயம்னு பார்த்து இவருக்கு அரக்கடிக்கணும் அப்படின்ற யோசனை போக ஆரம்பிக்குது. பாட்டில் எடுக்கலான்னு போக இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணா வீட்டுக்கு வெளியில ஏதாவது எங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா. கீழ் வீட்டுல வசிக்கிறவங்க திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கீழே யாரும் படுத்து கிடக்குறாங்கன்னு இருக்கு. இவங்க என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்க சாலமன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போதையில போனான்னு காமிச்சா இல்லையா, அந்த கேரக்டர் தலையில ரத்த காயங்களோட கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க ஓடி போய் எல்லார்கிட்டும் ஹெல்ப் கேட்கும் போது பாஸ்கரனோட வீட்டு கதவு தட்டுறாங்க. ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. கீழே அந்த சாலமன் விழுந்து கிடக்குறாரு. ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. நீ கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது ஓடி போய் தொட்டு பாக்குறாரு. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ பயங்கர பதட்டத்தோட அங்க நின்றுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி டிஎஸ்பி கிட்ட போகுது. அதாவது ஒரு பெரிய போலீஸ்காரர் கிட்ட போகுது. அவர் அவரோட டிரைவரோட அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ வர வழியில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் வராரு. பட்டுன்னு டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவரோட பேர் கௌதம் அப்படின்றது சேத்துல மாட்டிக்கிது. வண்டி என்ன பண்றதுன்னு தெரியாம இறங்கி தள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவரோட முகம் ஃபுல்லா சகதி அடிச்சிருது. இதனால அந்த டிஎஸ்பி கிட்ட போய் தண்ணி வாங்கலான்னு ட்ரை பண்ண. மனுஷன் கையிலே தான் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கொடுக்கல. என்னையா பார்த்து வேலை பண்ண மாட்டேன், சரி முகத்தை கழுவிடுவா நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு இவங்க போக கௌதம் மட்டும் நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு சோ வேகமா அந்த கிரைம் நடந்தது இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க. சாலமன் அப்படின்ற மாதிரி பல்ஸ் இல்லாம கிடந்தாரு. அவர் இறந்து போயிட்டார். சோ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அங்க கூடி இருக்காங்க. லோக்கல் எஸ்ஐ பாத்தீங்கன்னா என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல அந்த டெட் பாடி, அதாவது இறந்து போன நிலையில இருக்க சாலமனை பார்த்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க நாங்க திருவிழா முடிச்சுட்டு வந்தோம், அந்த மனுஷன் கீழே படுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சது, என்ன ஏதுன்னு பார்த்தோம், ரத்தமா இருந்தது. உடனே பாஸ்கரனை கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாஸ்கரனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் இந்த மாதிரி தொட்டு பார்த்து ரொம்ப பல்ஸ் கம்மியா இருந்தது அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த சாலமன் இருக்கா இல்லையா, அவருக்கு மெஸ்ஸி அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கும். அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட மனைவி, அதாவது சாலமனோட மனைவி, நடந்த இந்த எல்லா சமூகங்களால ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ மீண்டும் கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்த உடனே என் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்களா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்புக்கு முடியாத நிலைமையில இருக்காங்க. இதனால கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நேத்து நைட்டு இவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ஸ்பாட்ல இவங்க கிடையாது. இதனால பட்டு சைடு பாஸ்கரன் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் திருவிழா முடிச்சுட்டு குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருந்தேன். அப்ப எதிரில அந்த மெஸ்ஸி இருக்கா இல்லையா, அந்த குழந்தை போனா நான் கூப்பிட்டு என்னம்மா ஏதுன்னு கேட்கும்போது நான் அம்மாவை தேடி சர்ச்சுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கப்பா. நானும் இதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தைய காணும் நீங்க சொல்லும் போதுதான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லு. அப்படியே அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அம்மா சர்ச்சுக்கு போனாங்க இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட குழந்தையும் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க போல. எல்லா நாளுமே குழந்தை தனியா தான் சர்ச்சுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலா இது தானே அப்படின்ற மாதிரி நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா என் குழந்தை காணாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரருக்கு என்ன ஏதுன்னு புரியல. கணவர் வேற இப்ப இறந்து போயிட்டார். ஒரே குடும்பத்துல 2 சம்பவங்கள் நடந்தது. இது யாராவது வேண்டப்பட்டவ இல்ல உங்களுக்கு வேண்டாதவ செஞ்ச வேலையா இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இந்த சாலமனுக்கு ஒரு அண்ணா இருந்திருப்பாரு. ஒரு பேர் வெங்கட் அப்படின்றது. சோ அவருக்கு இவருக்கும் நிறைய சொத்து பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி அந்த நபரால் ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா. வெங்கட்டை தேடணும் அப்படின்ற மாதிரி போக வெங்கட் காணும் தெரிய ஆரம்பிக்குது. சோ லோக்கல் எஸ்ஐ கிட்ட முதல் வேலையா அந்த காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்கணும். அண்ட் வெங்கட் அப்படின்ற மாதிரி இவனுக்கு வேண்டாத ஒருத்தனை சொல்றாங்க இல்லையா, அவனையும் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி பாஸ்கரன் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அவரோட குழந்தைக்கு, அதாவது அவரோட பேரனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, உடனடியா பிளட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவருக்கு சின்னதா
அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, நேரமாத கர்ப்பிணியா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்திருப்பாங்க. அண்ட் பாஸ்கரோட பொண்ணுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த அடுத்த கணமே பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இவங்க தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனை லோக்கல் எஸ்ஐ கிட்ட போகுது. அவர் இந்த சுத்தி இருக்கிறவங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வராரு. இந்த பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்க பாஸ்கரன் இந்த வீட்டுல இருக்காரு. காணாம போன மெஸ்ஸி அண்ட் அவங்களோட அம்மா பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. அந்த புருஷன் சரியில்லை சார், எந்நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இதனால மெஸ்ஸியும் அவங்க அம்மாவும் எந்நேரமும் இந்த வீட்டுல தான் சார் இருப்பாங்க. பாஸ்கரன் ரொம்ப நல்ல மனுஷன் சார். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சதால ஊருக்குள்ள ரொம்ப தூரம் போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால இவர்கிட்ட வந்து பாக்குறது தான் வாடிக்கையா இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது எஸ்ஐ இவர் மேல ஒரு சந்தேகமா இருந்தாலும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறார். அப்படியே கற்பனை கௌதம் டிரைவர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. டிஎஸ்பியோட டிரைவர் தான். இதனால அவங்களோட வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கற்பனை பாஸ்கரன் கிட்டே போகுது. அவரோட பேர குழந்தை இருக்கா இல்லையா, அவனை டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறாங்க. அது மூலமா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ மூளைக்கு போற ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டதால உடனடி ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு 12 லட்சம் கிட்ட தேவைப்படும். பாஸ்கரன் இருக்கா இல்லையா, மருந்தாளரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு ரிட்டையர்மெண்ட் காலம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கடனை போய் கேட்டா ரிட்டையர்மெண்ட் வச்சுக்கிட்டு கடன் எதுக்கு, உனக்கு கடன்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால ரிட்டையர்மெண்ட்டுக்காக வரும் இல்லையா பணம், அதை வாங்கி பையனுக்கு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட இது எல்லா விஷயங்களையும் பிளான் போட்டு வச்சிருப்பாரு. இப்போ அதுக்கு நெருக்கடி ஆகுது. பையன் எந்நேரம் வேணா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருப்பான். நீங்க இது உடனடியா பண்றது நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லி இப்ப பாஸ்கரன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. அதை வச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல தான் பேர குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை. இப்ப அங்க போறதா இங்க போறதுன்னு தெரியாது ஒரு குழப்ப நிலையில இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இந்த சைடு பாஸ்கரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பேர பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட மாப்பிள்ள ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட உதவி கேட்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பேசும்போது அவன் என் பொண்ணு இறந்து போன பையன் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போனவன் தான்ப்பா, அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்ப அவங்க கிட்ட போய் நிக்கிறது அப்படின்றது யூஸ்லெஸ்ஸான வேலை, அதனாலதான் நாங்களே இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த சரி எஸ்ஐ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ சாலமனோட அண்ணனான வெங்கட் அப்படின்னு ஒரு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும் இல்லையா, அவரை தேடிக்கிட்டே இருக்கும்போது அவரை பத்தின சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிட்டு ஊர்ல இந்த பூசாரி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு இருக்கும். ஸோ ரீசெண்டா திருவிழா போச்சு இல்லையா, அதுல அந்த நபர் பூசாரியா கலந்துக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட மனைவியை மற்றவங்க அவரை நாங்க பார்க்க வேலை அப்படின்ற மாதிரி சொன்னதால அவரை முதல்ல பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்தர் இருக்காங்க இல்லையா, மெஸ்ஸியோட போட்டோ வச்சுக்கிட்டு என் குழந்தை இங்க வந்தாலா அங்க வந்தாலா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கா போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு வீடு தான் அது கௌதம் டிரைவரா காமிச்சாங்க இல்லையா, அவரோட வீடா இருக்கும். ஸோ அவரோட குழந்தையும் மெஸ்ஸியும் ஒன்னாதான் படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை இந்த சீன் மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பாஸ்கரனுக்கு அவரோட வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் கிடைக்குது. அதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு டிரைவர் இருக்கா இல்லையா கௌதம், அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. குழந்தைகிட்ட நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லிதான் நிறைய கேஸ் எல்லாரும் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இவர் சொல்லிக்கிட்டே இருக்க. குழந்தைக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு. அப்ப நீங்க சொன்ன எல்லாருமே கேட்பாங்கல்லப்பா, என்னோட கிளாஸ்மேட் மெஸ்ஸியை காணும்பா, நீங்க அவளை கண்டுபிடிச்சு தர முடியுமாப்பான்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி ரியாக்ஷனோட சரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட மனைவி கிட்ட பேசலான்னு போக டிஎஸ்பி கிட்ட இருந்து போன் கால் வருது. இறந்து போன சாலமனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் லோக்கல் எஸ்ஐ வச்சிருக்காரா, அதை போய் நீ வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது இவர் வேகமா அங்க போறாரு. ரிப்போர்ட்டரை ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல இவரோட பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த பிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு தான் இப்ப இங்க டிரைவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு மேற்கொண்டு அதை ஃபர்தரா காமிக்காம இங்க இந்த டிரைவர் வேலை பிடிக்கல, டிஎஸ்பியோட வீட்டு வேலைக்காரனா நம்மள ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆபீசர்ஸ்க்கு லெட்டர் எழுதி இங்க இருந்து எப்படியாவது போக மாட்டோமா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல இந்த வாட்டியும் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை ஒரு கான்ஸ்டபிள் பாக்குறாரு. நீ எத்தனை லெட்டர் எழுதினாலும் சரிடா, இந்த 4 சேவத்தை தாண்டி போக போறது கிடையாது. உனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா மட்டும்தான் இங்க இருந்து உன்னால போக முடியும்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து பாஸ்கரன் அவரோட பேரனோட அங்க என்டர் ஆகுறாரு. காரணம் என்ன அப்படின்னா காலையில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா, அதை ஒரு ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதால அவர் எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐ ஒரு சில கேள்விகள், வெளியே ஒருத்தன் இறந்து போயிருக்கான், ஒரு சவுண்டு கூடவா கேட்கல, அப்படி என்ன சார் நீங்க வீட்டுல பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கேட்க, சார் அன்னைக்கு நான் கொஞ்சம் சரக்கு போட்டு படுத்துட்டேன், அதனால எனக்கு எந்த சத்தமும் கேட்கல சார்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து இவரோட முகம், அதாவது பாஸ்கரனோட முகம் மாற ஆரம்பிக்குது. சார் இப்போ நீங்க சொன்னதுல இருந்தா ஞாபகம் வருது, நான் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அப்ப தூரத்துல இருந்து யாரோ ஒரு நபர் எங்களே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு சார்னு சொல்ல இந்த விஷயத்தை எஸ்ஐ நோட் பண்ணிட்டு அந்த மர்ம நபர் யாரா இருக்கோ அப்படின்னு தோரணையில பார்த்துட்டு இவங்கள அங்க இருந்து அனுப்பிவிட வீட்டுக்கு போறாங்க. எஸ்தர் இருக்காங்களே தன்னோட குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி சோர்வு
பொறுத்தனே இல்லாம என் குழந்தை வருவா அப்படின்ற நம்பிக்கையில அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. அதாவது இவரோட மனைவி சமாதானப்படுத்துறாங்க. அண்ட் பாஸ்கரனுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாம தன்னோட வீட்டுக்குள்ள போறாரு. முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு சாவி எடுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அவரோட வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஒரு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. இது நேரம் வரைக்கும் ஊரே தேடிக்கிட்டு இருக்க மெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போன நிலையில இவரோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்க அதாவது இந்த வீட்டுல இருக்கான் இல்லையா குட்டி பையன், அவன் பக்கத்து வீட்டுல இருக்க மெஸ்ஸி 2 பேரும் ஐஸ் பாய் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தை இருக்கு இல்லையா காணாம போன மெஸ்ஸி, அது ஓடி வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு நடுவுல தான் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க 2 பேர் விளையாடுறத பார்த்து பாஸ்கரன் இருக்கா இல்லையா அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பதி பிரசன்ட்டுக்கு வர ஆரம்பிக்குது. சோ ஃப்ரிட்ஜுக்குள்ள டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடி எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்தை இப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேகமா இவரோட மனைவி, அதாவது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இரவு நேரத்துல இவரோட மனைவி எழுப்புறாரு. நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் நடந்த விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ குழந்தையோட வந்து இவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, கதவை யாரும் வேகமா தட்டுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல யாரா இருக்கும்ன்ற மாதிரி கதவை திறக்கும் போது சாலமன் இருக்கா இல்லையா, அவர் கையில அவரோட குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. அந்த நிலையில என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும், என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவனும் படுபாவி போய் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. டி இந்த குழந்தைய நான் பார்க்க கூடாதுரா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போட அவங்க தாண்டா இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் கேட்கக்கூடிய பக்குவத்துல கிடையாது. என் குழந்தைய நீங்க தான் சார் பார்க்கணும், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது பாருங்க சார் அப்படின்ற மாதிரி கையில கொடுக்கும்போது இவருக்கு வேற வழி கிடையாது. அந்த குழந்தைய கூட்டு போய் முதலுதவி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த குழந்தையோட கால் இடுக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. பக்குன்னு இருக்கு. குழந்தை யாரும் அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேகமா சாலமனை கூப்பிட ட்ரை பண்ண சாலமன் உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கீழே போக எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது. இதனால என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு தெரியாம திரும்பி ஓடி வராரு. குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம குழந்தையோட காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த பாஸ்கரனால எதுவுமே பண்ண முடியல. குழந்தை இங்க இருந்து கொண்டு போய் ஆகணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கையில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு மூச்சு இழுத்து விடுது குழந்தை. அந்த இடத்துல குழந்தையோட உயிர் பிரியுது அப்படின்றத இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அது கூடவே சாலமன் தன்னோட குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்றதுனால பயங்கர வேகமா அழுதுகிட்டே வெளியே போக இங்க இந்த பாஸ்கரன் என்ன பண்ணதுன்னு தெரியாம டேபிள் மேல குழந்தைய வைக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சாலமன் அலற மாதிரி கேக்குது. வெளியே போய் பார்த்தா அவர் மேல இருந்து கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாரு. நான் குழந்தை இறந்து போயிட்டா அந்த துக்கத்திலே அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க வர சத்தம் கேட்டது. ஓடி வந்து இந்த குழந்தைய ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டது அவரோட மனைவி பேய் எறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அப்போ இவர் தரப்புல இருந்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இவரோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு அந்த ஆபரேஷனுக்காக பிளான் போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா சாலமன் உயிரோட இருந்தார் அப்படின்னா அவர் சொல்லி இவரை காப்பாத்திருப்பார். ஆனா இவரோட கெட்ட நேரம் சாலமன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த குழந்தை யாரும் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா லேடி ஒருத்தவங்க அங்க இருந்தே ஆகணும், இதுதான் சட்டம். அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, அதாவது நேத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவனோட கட்டாயத்தின் பேர்ல தான் நான் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது மட்டும் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது ஒரு பெரிய கேஸ் ஆயிடும். ஏன்னா நான் மருந்து கொடுக்கறவன் மட்டும்தான். இந்த செக்அப் பண்ற வேலைகள் எல்லாத்தையுமே டாக்டர்ஸ் தான் பார்க்கணும். நான் அதை பண்றதே ஒரு கிரைம் மாதிரியான விஷயம். அண்ட் ஊருக்குள்ள எல்லாருக்கும் நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா முதல்ல என்னதான் தூக்கி வைப்பாங்க. என் மேல ஒரு சின்ன கேஸ் பதிவான கூட எனக்கு வர வேண்டிய அந்த பணம் இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட் பணம், அது வராது. அது வராம போச்சுன்னா இந்த குழந்தைய நம்மளால காப்பாற்ற முடியாது. அதனாலதான் இறந்து போன குழந்தைய பத்தி யோசிக்காம இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு குழந்தைய பத்தி யோசிச்சு இந்த பணத்தை நான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இன்னும் வேலைங்களே, நீங்க நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படி கேஸ் ஆகும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இங்க நீயே சொல்ல இந்த டெட் பாடி நம்மளோட வீட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா போலீஸ்காரங்க யாராச்சும் நம்புவாங்களா? என்கொயரி வச்சு என்ன விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாவே பணம் ஹோல்ட் ஆகிடும். இதனால நம்மளோட குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பணம் வர வரைக்கும் இந்த டெட் பாடி எங்க வைக்கிறதை தவிர ஒரு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சம்மதிக்க வைக்கிறாரு. அவங்களும் பயத்துல இதுக்கு தலையாட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா எஸ்தர் இருக்காங்களே அவங்க கிட்ட போகுது. சோ குழந்தையோட பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சோகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஐ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த இந்த விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு 2-3 குழந்தைகள் காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வருஷ கணக்கா அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. இந்த வரைக்கும் குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த குழந்தைங்களை கடத்தணும் தான் இந்த வேலையை பார்த்திருக்கணுமோ, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற கோணத்துல எல்லார்கிட்டையும் ஒரு இன்புட்டா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது முடிவுல ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து வர
பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த திருவிழா டைம்ல தான் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. அதாவது முதல்ல காணாம போனதும் சரி, இப்ப காணாம போனதும் சரி. ஏன்னா திருவிழா டைம்ல ஊர் மக்கள் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. இதை பயன்படுத்தி தான் ஒரு ஆள் வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த கௌதம் இருக்கா இல்லையா, அவரும் உள்ள புந்து அவரோட ஒரு பாயிண்ட சொல்லும் போது இதை இவங்க கேட்க தயாரா இல்ல. நீ டிஎஸ்பியோட டிரைவர் தானே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சாலமனோட ரிப்போர்ட் வாங்க வந்தேன்னு சொல்லு, அந்த ரிப்போர்ட்டா நான் கொடுக்குறேன், நீ வெளியே போய் நில்லு போ அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்ப இவருக்கு சோகமா இருந்தாலும் வெளியே போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் சால்மனோட அண்ணன் அப்படின்னு மாதிரி ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்களே, அவரோட போன் இது நேரம் வரைக்கும் சுவிச் ஆஃப் ஆயிருந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆன் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்குது. வேக வேகமா சாலமனோட அண்ணா வீட்டுக்கு போய் புருஷன் இங்க வந்தானா, உனக்கு போன் பண்ணானா அப்படின்ற மாதிரி விசாரிக்க இவங்க எடுத்து காமிக்கிறாங்க. ஹிஸ்டரி எல்லாம் போன் வரவே கிடையாது. ஆனா டவர் ஒரு இடத்துல ஆன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்த சொல்லி அங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்கள இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஏரிக்கரை ஓரமா என் கணவர் அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருப்பாரு, மேபி அங்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது வேக வேகமா இவங்க அங்க போகணும்னு ட்ரை பண்றாங்க. இதுக்கு நடுவுல இந்த கௌதம் இருக்கா இல்லையா, அவரோட கார்ல தான் இந்த எஸ்ஐ டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு இருக்கும். ஸோ அவருக்கு உண்டான வண்டி பஞ்சர் ஆனதால இந்த வண்டியில போய்கிட்டே இருக்கு. இவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா இவர் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான். இதனால இந்த எஸ்ஐ கூட போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஏரியா சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கௌதம் அவரோட யூஸ்க்காக வச்சிருந்த ஒரு பெரிய டார்ச் லைட், அதாவது பயங்கரமா அடிக்குது. அந்த டார்ச் லைட்டை எஸ்ஐ கிட்ட எடுத்து கொடுத்து ஏரியில ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல ஏதோ ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேக வேகமா அங்க போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல நோண்டி பார்க்கும்போது 2 துணி அதுல கிடைக்குது. அதுல ஒரு பெண் குழந்தையோட டவுசர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ரத்த கரைகள்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸா அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த சைடு பாஸ்கரன். அவர் மனைவியோட பேசிக்கிட்டே இருக்கும்போது எஸ்தர் அங்க வராங்க. இன்னும் குழந்தைய காணோம் அப்படின்ற சோகத்துல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு அழைப்பு வர ஆரம்பிக்குது. வேக வேகமா அங்க போறாங்க. போலீஸ்காரங்க கைப்பற்றுறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கும் போது ரத்தக்கரையோட அந்த ஒரு பெண் குழந்தையோட டவுசர் இருந்ததுன்னு சொன்னாங்களே, அந்த இதுவை பார்த்ததும் இது என்னோட குழந்தை இதுதான் அப்படின்ற மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க உங்களுக்கு ஒன்னாகாத மாதிரி நாங்க காப்பாத்திடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த கௌதம் பாக்குறார். ஸோ டிராஜடியான சம்பவத்தை அவனுக்கு கடந்து வந்திருக்காருன்றக்குள்ளயா, அது எல்லாமே இங்க அவர் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்க இந்த சைடு மறுபடியும் பாஸ்கரன் கிட்ட போக ஆரம்பிக்குது. பால்கனில நின்றுகிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட நாய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு சைடை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் புரியாம அந்த சைடு திரும்பும் போது யாரோ ஒரு நபர் நின்று இவரைய பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது யாரையாவது புரியாததால டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவரோட நாயை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்கம் வேக வேகமா போகலான்னு ட்ரை பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல அங்க யாருமே இல்ல. யார் இருந்தாங்க அப்படின்றதும் தெரியல. இதனால ஒன்னும் புரியாம குழப்பத்துல அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ண சாலமனோட அண்ணனை போலீஸ்காரங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா, இதனால அவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. சோ போறாங்க, சுத்தி வளைக்கிறாங்க, கைது பண்றாங்க. அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. பாஸ்கரன் இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் டெட் பாடி வச்சிருக்கா இல்லையா, அந்த ஸ்மெல்ல என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஆபீஸ்ல இருந்து கால் வருது. அது எடுக்கும்போது உன்னோட ரிட்டையர்மெண்ட் பண்ண இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசணும்யா, உடனடியா நீ வர முடியுமான்னு கேட்க இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம மனைவியை இங்கே இருக்க சொல்லிட்டு போகலான்னு ட்ரை பண்ண மனைவிக்கு பயமா இருக்கு. உள்ள டெட் பாடி வேற இருக்கு. நான் உங்க கூடயே வரேன்னு சொல்ல குழந்தை தனியா இருப்பான், நீ இருந்ததா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாசனை அடிக்குது இல்லையா, அதாவது ஸ்மெல், அதை போக்கணும் அப்படின்றதுக்காக ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு ஊதுவத்தி எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு அங்க இருந்து இவர் கிளம்ப கட் பண்ணி இவரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. இருட்டு அறையில உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒரு பிணம் இருக்கு. இதனால பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னலை திறந்து விட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுற சத்தம் கேட்குது. இவங்க திறக்கும் போது யார் எவர் அப்படின்றது காமிக்கல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பாஸ்கரன் கிட்ட போகுது. அவர் அவரோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா, பேரனுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் உன்னோட கேஸை ஃபர்தரா மூவ் பண்ண ட்ரை பண்றேன், மேக்சிமம் 1 வாரம் அதுக்குள்ள பணம் கிடைச்சிரும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, இது கூடவே இப்படிதான் நிறைய பேருக்கு பணம் கிடைக்காமலே லாக் ஆகிட்டு தெரியுமா, ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா. திண்டிவனத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க என் பக்கத்துல இருந்தவன் அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்டான். அதுவும் அவன் கூட சண்டை போடலப்பா, அவனோட பையன் சண்டை போட்டுட்டான். அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இவரோட பையனை A1 போட்டுட்டு இவரை A2 தான்பா போட்டாங்க. போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா, ரிட்டையர்மெண்ட் போனோம். 3 வருஷம் கழிச்சு தான்பா அவருக்கு கிடைச்சது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீ இந்த விஷயத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், 1 வாரத்துக்குள்ள உனக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. இவர் எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றது இவருக்கு மட்டும் தான் தெரியும். சோ இது எல்லாத்தையும் இவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு இவரோட மனைவியை
காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. வந்தது அந்த ஏரியால இருக்க ஒரு பாஸ்டரும். இதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா. அந்த குழந்தையோட அதாவது அதுல இருக்க ஒரு குழந்தையோட அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்க எஸ்தரை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். அந்த சமயத்துலதான் பாஸ்கரன் யாரோ ஒரு மர்ம நபர் அன்னைக்கு நைட்டு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்கிட்ட சொன்னார் இல்லையா. அந்த விஷயத்த கேட்டு போகலான்னு வந்தோம். ஏன்னா எங்க குழந்தை காணாம போய் பல வருஷம் ஆகுது. அந்த மர்மமான நபரை பத்தி நீங்க துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்களோட குழந்தைய கண்டுபிடிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட அதாவது இப்போ ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க இல்லையா. அதுல இருக்க கணவர் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. இவங்க கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து பாஸ்கரன் உள்ள வந்துறாரு. இவங்கள உள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது பக்குன்னு இருக்கு. இதனால அவங்க கிட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் எல்லாத்தையும் போலீஸ்காரன் கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. ஏற்கனவே என்னோட பேர விஷயத்துல நான் பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பிட்டு இவரோட மனைவிய பயங்கரமா திட்டாரு. எதுக்காக அவங்கள நீ உள்ள சேர்த்த? இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கடுப்பாக்குறாங்க. உள்ள ஒரு பணத்தை வச்சுட்டு எவ்வளவு நேரங்க நான் பயத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அவங்க வந்தது ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்தது. அதனாலதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியல இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாஸ்கரன் வீட்டுக்குள்ள ஸ்மெல் வருது அப்படின்றதுக்காக ரிட்டையர்மெண்ட் பணத்தை பத்தி பேச போயிருப்பா இல்லையா. அப்போ நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கடைக்கு போக அதே கடைக்கு தான் இந்த சைடு கௌதம் இருக்கா இல்லையா வந்திருப்பாரு. அந்த வீட்டு வேலைகள் அதாவது டிஎஸ்பியோட வீட்டு வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பொருளை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் அங்க வரும்போது இந்த சைடு பாஸ்கரனை பாக்குறாரு. நிறைய கெமிக்கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாரு. ஒரு மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு போகுது. அந்த வெங்கட்ட புடிச்சிட்டாங்க. அவரை அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது உண்மையை சொல்றதா தெரியல. உன்னோட ஃபேமிலி மேல கை வைப்போம் அப்படின்ற மாதிரி மிரட்டினதும் நிறைய உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போன சாலமன் ஒரு கிறிஸ்டியனா இருப்பாரு. இவர் இந்துவா இருப்பாரு. இது எப்படிடான்னு கேட்கும்போது சார் சின்ன வயசுல இருந்து அவன் நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அவனை திருத்துற அப்படின்ற மாதிரி நிறைய பாஸ்டர் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பழக்கம் அவனுக்கு பிடிச்சி போய் மதம் மாறிட்டு போயிட்டான் சார். பிரச்சனை என்ன அப்படின்னா மதம் மாறிட்டேன் எங்களோட ஃபேமிலிக்கும் எதுவுமே வேணான்னு போயிட்டான். ஆனா எங்களோட சொத்து மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான் சார். இது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவங்க கிட்ட ஏமாத்தி அவனோட நிலத்தை நான் புடிங்கிட்டேன். அதாவது பட்டாவை என் பேர்ல எழுதிக்கிட்டேன். இது அவன் தெரிஞ்சது நான் கோர்ட்ல கேஸ் போட போறேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். நான் என்ன பண்ணுதுன்னு புரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் வசியம் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி வீட்டுல அதாவது அந்த சாலமனோட வீட்டுல இருக்க எல்லாரோட ஒரு பொருளையும் எடுத்துட்டு போய் இந்த ஆத்தோரமா வசியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனேன் சார். சோ அன்னைக்கும் இதுதான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப ரத்த கரனது அது எதனாலடான்னு கேட்கும்போது சார் வசியம் நிறைவேறணும் அப்படின்னு அதாவது காணிக்கையை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் என் ரத்தத்தை கொடுத்த அப்படின்ற மாதிரி கையை கிழிச்சு இருப்பாரு. அதை காமிக்கும் போது போலீஸ்காரங்க யோசிக்கிறாங்க. எஸ்ஐ இருக்கா இல்லையா அந்த டிஎஸ்பி கிட்ட சார் மோட்டிவ் எனக்கு தெளிவா இருக்கு. சில பல எவிடன்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு வந்து அக்யூஸ்ட் நம்ம அந்த கேஸை க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்க அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அன்னைக்கு இவன் ஊர்லயே கிடையாது. கேஸை நீ எதை வச்சு போடுவ முடிக்கணும்னு ஏதாவது ஒண்ணு போடாத ஒழுங்கா காராம போன கண்டுபிடிக்கிற வழியை பாரியான திட்டிட்டு போக எஸ்ஐ பயங்கர கடுப்போட உள்ளுக்குள்ள அவரை திட்டிக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் பாஸ்கரனே அவரோட மனைவியை நமக்கு காமிக்கிறாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெட் பாடி ரிட்டையர்மெண்ட் பணம் வர வரைக்கும் தான் நம்மளோட வீட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதுதான். நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இப்ப கூட ஒண்ணும் இல்ல அந்த டெட் பாடி எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிட்டு நானே போய் சரணடைஞ்சேன் அப்படின்னா கூட டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் என்ன அவங்க அக்யூஸ் பண்ண முடியாது. ஆனா நான் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டேன். இது என்னோட பேரனுக்காக தான் நான் பண்ணேன். முடிஞ்சது எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போக இவரை ஒரு போலீஸ்காரர் வந்து சந்திக்கிறாரு. இவரோட மனைவிக்கு பயமாடுது. நம்ம மாட்டிக்கிட்டோமோ நம்ம உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சோ அப்படின்ற ஷாக்கோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது வந்த போலீஸ்காரர் எதுக்காக வந்தார் அப்படின்றது இங்க ரிவீல் ஆகுது. சோ அவரோட வீட்டுல இருக்க பாட்டிக்கு முதலுதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாஸ்கரனை கூப்பிட வந்திருப்பாரு. தான் கை வச்சதால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா இல்லையா. தம்பி இதுக்கு மேல நான் பண்ண விரும்பல. நீ டாக்டரை கொண்டு போய் காமிப்பான்னு சொல்ல ஐயா அவங்க வயசானவங்க அவ்வளவு தூரம் கொண்டு போக முடியாது. நீங்க வேற ஊன்னு சொல்லுங்க உங்க வீட்டுக்கே நான் வரேன்னு சொல்ல இவரோட வீட்டுல டெட் பாடி இருக்கு. இதனால இவரே அந்த போலீஸோட வீட்டுக்கு போய் அந்த வயசான லேடிக்கு முதலுதவி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் வீட்டுல பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா மெஸ்ஸியோட கேஸ் பயங்கர டென்ஷனா தேடிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது சிக்கினாங்க அப்படின்னா அவங்க செத்தாங்க அப்படின்ற விஷயங்கள் பாஸ்கரனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. லைட்டா பதட்டம் அடைகிறார். அதே பப்ளிக் கட் பண்ணி எஸ்தரை காமிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சோகத்துல தான் இருக்காங்க இல்லையா. இவங்களை இன்னும் காயப்படுத்துற வகையில ஏற்கனவே ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு பல வருஷங்களா தேடிட்டு இருக்காங்க இல்லையா. அதே கப்பல் இவங்களை வந்து சந்திக்கிறாங்க. என் குழந்தைய காராம போய் பல வருஷம் ஆகுதுமா. இப்ப கண்டுபிடிக்கிறேன் அப்ப கண்டுபிடிக்கிறேன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலாமா. நாங்களும் போகாத இடம் கிடையாது எழுதாத மனு கிடையாது. இன்னும் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா. உன்னோட குழந்தைக்கு இப்படி ஆகாம பாத்துக்கோமான்னு சொல்ல இவங்க பயந்து போறாங்க. வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னோட குழந்தைய அப்படியே விட்டுருவீங்களா. குழந்தை காராம போய் இத்தனை நாட்கள்
நாட்கள் ஆகுது, எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு பதில சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்குள்ள அதாவது இந்த சைடு பாஸ்கரனே அவரோட மனைவி காமிக்கிறாங்க. அவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை இப்ப ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கெமிக்கல் எல்லாத்தையும் போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இவங்களோட பேரன் இருக்கா இல்லையா, பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுறான். பயந்து போறாங்க, முகத்துல தண்ணி எல்லாத்தையும் தெளிச்சு எழுப்புறாங்க. உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே அப்படின்ற பயத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தைய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் இருக்கா இல்லையா, அவரோட குழந்தை. அப்பா நீங்க மெர்சியை கண்டுபிடிச்சிங்களா இல்லையாப்பா, போலீஸ்காரங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மா எதுக்காக பென்சிலை கடிச்சு வைக்கணும்னு கேக்குறாங்க. அம்மா அது என்னோட பென்சில் கிடையாது, மெஸ்ஸியோட பென்சில், அவதான் நிறைய கடிச்சுக்கிட்டு இருப்பா, நான் அதை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த கௌதம் நோட் பண்ணிக்கிறாரு. இந்த சைடு மறுபடியும் பாஸ்கரன் கிட்ட போக ஆரம்பிச்சு இந்த டெட் பாடி இருக்குது, ரிட்டையர்மெண்ட் போன இன்னும் ஒரு 3 நாள்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி போன் கால் கிடைச்சதோ அது வரைக்கும் இந்த டெட் பாடியை பாதுகாத்தாகணும், சேஃபா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற முடிவுல மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து தண்ணீர் ஒழுவ ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, ஃப்ரிட்ஜை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பண்றதுன்னு புரியாம ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்றவருக்கு போன் பண்ணேன். சார் நான் நாளைக்கு தான் வர முடியும், டவுனுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா நீ உடனடியா வந்தாகணும், குழந்தைக்கு மருந்தெல்லாம் அதெல்லாம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வேணா ஒன்று பண்றேன், உங்களோட பக்கத்துல தான் இருக்கேன், நான் ஒரு 5 நிமிஷத்துல வர என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இவருக்கு என்ன பண்ணதுன்னு புரியல. 5 நிமிஷத்துல இந்த பாடி எப்படி கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரோட மனைவியோட சேர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களோட வீட்டுக்குள்ள ஸ்பெசிபிக்கா ஒரு ரூம் இருக்கும், அதுல ஒரு பெரிய ஸ்லாப் இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அதுல தூக்கி டெட் பாடியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் அப்படியே மேலோட்டமா வாசலுக்கு வெளியே வச்சுக்கிட்டே இருக்கும்போது வராரு, செக் பண்ணி பாக்குறாரு. ஐயா இதுல கேஸ் போயிடுச்சு, கம்ப்ரஸரும் போயிடுச்சு, இதை மாத்தி ஆகணும், உடனடியா நீங்க என் கூட வந்தீங்க அப்படின்னா வேலையை முடிச்சு தரேன், இல்லைன்னா நாளைக்கு தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பதட்டமா இருக்கு. நான் கூட வர இன்னைக்கே இதை போட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி மனைவியை இங்கே இருக்க சொல்லிட்டு டெட் பாடியை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த வேலைகளை பார்க்கணும்னு போக அந்த சமயம் ஒன்று பார்த்து எஸ்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க அழுதுகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மா எனக்கு இருக்கவே பிடிக்கலாமா, என் குழந்தை இன்னும் காணாமம்மா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அப்பதான் இவங்க அந்த குழந்தையோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த அந்த லேடி பார்த்தது பக்கு பக்குன்னு இருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்களோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி இவங்களோட இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு டிராப் இவங்க மேல, அதாவது எஸ்தர் மேல விழ ஆரம்பிக்குது. இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிருது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி முதல்ல அவங்களை அங்கிருந்து கிளப்பலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா உயிரை காப்பாத்துற மாதிரி இந்த பாஸ்கரன் இருக்கா இல்லையா என்டர் ஆகுறாரு. எஸ்தர் ஓடி போய் பாஸ்கரன் கிட்ட அழுதுகிட்டே இருக்கும்போது பாஸ்கரன் சமாதானப்படுத்தி அவங்களோட வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. இங்க ஃப்ரிட்ஜை ரெடி பண்றாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ ரெடி பண்ண முதல் வேலையா ஃப்ரிட்ஜுக்குள்ள டெட் பாடியை தூக்கி வச்சிடுறாங்க, ஃப்ரிட்ஜை லாக் பண்ணிடுறாங்க, ஒரு பெருமூச்சு விடுறாங்க அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு கற்பனை கௌதம் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் கூட வேலை செய்யற ஒரு நபருக்கு ரத்தம் தேவைப்படுது. இதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கிறாரு. கௌதம் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பிளட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட எல்லார் நம்பருக்கும் ஃபோன் அடிச்சு பிளட் கொடுக்க முடியுமா, பி நெகட்டிவ் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாஸ்கரனோட பேர் எழுதி இருக்கிறத பாக்குறாரு. பக்குன்னு இருக்கு. ஏன்னா 60 வயசுக்கு மேல யாரும் பிளட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொடுக்கவும் கூடாது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது, சார் எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பி நெகட்டிவ் வேணும் அப்படின்ற மாதிரி தேவைப்பட்டது, அதனாலதான் அவர் கொடுத்துட்டு போனார்னு சொல்ல இவருக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி கூட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு எதுவும் சத்தம் கேட்கலையா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கேட்டிருப்பாரு. சார் நான் லைட்டா சரக்கு போட்டேன், அதனால எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அது இங்க கனெக்ட் ஆகுது. சோ சரக்கு அடிச்சு 24 மணி நேரம் வரைக்கும் பிளட் கொடுக்க கூடாது. ஆனா அந்த மனுஷன் அதே நாள்ல பிளட் கொடுத்திருக்காரு அப்படின்றது இங்க பதிவாயிருக்கு. சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா அவரோட வீட்டுக்கு போய் உட்காந்து, என்ன சார் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க போல, உங்களுக்கு இறந்து போன சாலமனை பத்தியும் காணாம போன மெஸ்ஸியை பத்தியும் கண்டிப்பா ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லுங்க சார்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவிக்கு, அதாவது பாஸ்கரனோட மனைவிக்கு பக்குன்னு இருக்கு. மாட்டிக்கிட்டோமா அப்படின்ட்டு ஒரு நேரம் பாஸ்கரன் என்ன பண்றதுன்னு தெரியாம டப்புன்னு எழுந்துக்கிறார். சார் நான் போலீஸ்ல எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன், மேலும் மேலும் நீங்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல குழந்தை பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்குது. தாத்தா பாட்டி 2 பேருமே குழந்தைய கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது குழந்தை விழும்போது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதை தள்ளிட்டு தான் விழுந்திருக்கு. ஸோ அந்த டேபிள கௌதம் பாக்குறாரு, சில ரத்த கரைகள் இருக்கு. அன்னைக்கு பாஸ்கரன் வீட்டை கிளீன் பண்ணும்போது சில ரத்த கரைகள் இதுல பட்டிருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. குழந்தை மயக்கம் தெரியாததால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவங்க ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு உடனடியா, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஆபரேஷனை பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் நீங்க இமீடியட்டா கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பயங்கர பிரஷர் ஆயிடுது. 3 நாள் கழிச்சு தான் ரிட்டையர்மெண்ட் பண்ண வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு நடுவுல பணத்துக்காக நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி பல பேர் வீட்டுக்கு போக்கிட்டு
வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இதுக்கு மேல ஒரு கடன் எப்படி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் எஸ்தர் கேஸ்ல எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த கேஸ்ல ஏதாவது பண்ணி உள்ள போயிட்டாரு அப்படின்னா பணத்தை யார் கட்டுவா அப்படின்ற மாதிரி இன்னும் சிலரும் இவருக்கு கொடுக்காம ஒரு அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கௌதம் கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல டிஎஸ்பியோட வீட்டுக்கு எல்லா எடுபடி வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இவரோட குழந்தை மெஸ்ஸியோட கேஸை பத்தி கேட்க ஆரம்பிக்குது. இவர் ஏற்கனவே டிப்ரெஷன்ல தான் இருக்கா இல்லையா, நான் ஒரு டிரைவர்மா, டிஎஸ்பிக்கு டிரைவர் வேலை தான் பாக்குறேன், அவங்களோட வீட்டு வேலைகளை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல குழந்தை நம்ப தயாரா இல்ல. இவர் அங்க இருந்து பேசாம போயிட்டாரு. இந்த சைடு அப்படியே பாஸ்கரன் கிட்ட பணத்தை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ போய் கேட்டாரு. யாருமே கொடுக்காததால ரொம்ப சோகத்துல இருக்கும்போது அப்பதான் இவருக்கு பிரைவேட் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு போன் கால் ஒன்று ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. அதுல யாரோ ஒருத்தர் குரல் மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, அதாவது வாய்ஸ் மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாஸ்கரன், குழந்தையோட டெட் பாடி, அதாவது மெஸ்ஸியோட டெட் பாடி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். இத்தனை நாள் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல பயத்துல போனை கட் பண்ணி வச்சிட்டாரு. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அதே கால் ரிசீவ் ஆகுது. ரொம்ப நேர சிந்தனைக்கு அப்புறமா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எத்தனை வாட்டி கால் பண்ணாலும், அதாவது நீ எத்தனை வாட்டி காலை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன். உனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஊரெல்லாம் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, உன்னோட பேர குழந்தைக்கு 12 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவைப்படுது, அதை பத்தி பேசுறேன். அந்த பணத்தை என்னால கொடுக்க முடியும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது எல்லாமே மெஸ்ஸியோட டெட் பாடியை நீ வச்சிருக்க இல்லையா, அதை என்கிட்ட கொடுத்துருப்பான். இறந்து போன பொண்ணை பாதுகாக்கிற அப்படின்ற மாதிரி இப்போ இறந்துகிட்டு இருக்க குழந்தைய விட்டுடாதப்பான்னு சொல்லும் போது இவர் இதை பண்ணது எல்லாமே தன்னோட பேர குழந்தைக்காக மட்டும்தான் இல்லையா, இதனால இதுக்கு சம்மதிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். போன்ல பேசுறேன் அப்புறம் இதை அட்வான்ஸா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டு எதிரில் ஒரு கட்டு பணத்தை தூக்கி அடிச்சுட்டு போக இவருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சோ முதல் வேலையை அவர் கேட்டது என்ன அப்படின்னா அந்த டெட் பாடியை கொண்டு போய் எரிச்சிடணும். எரிச்சிட்டார் அப்படின்னா அவரோட பேரனுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே கிடைச்சிடும். இதனால இந்த மனுஷன் இதை ஒத்துக்கிறாரு. அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுல காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டெட் பாடியை வெளியே கொண்டு வரதான். ஏன்னா எஸ்தர் பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க, எந்நேரமும் இதை பார்த்துடலாம் இல்லையா. இதனால முதல் வேலையா எஸ்தரை போய் சந்திக்கிறாரு. அவங்க சாப்பிடாம கொள்ளாம குழந்தைய பற்றி மட்டுமே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்னமா நீ குளுக்கோஸ் கொஞ்சம் கொண்டு வரேன், அது நீ குடிமா அப்படின்ற மாதிரி குளுக்கோஸ் பவுடர்ல சில மயக்க மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க குடிச்சுக்கிட்டு அப்படி ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பொத்துன்னு விழுந்துடுறாங்க. பக்கத்துல இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சாப்பிடாததால இந்த மாதிரி ஆயிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒரு வாடகை கார் எடுக்கிறாரு. அந்த வாடகை கார் எடுத்துட்டு போய் இவர் வேலை செஞ்சார்லயே ஹாஸ்பிட்டல் அங்க நிறுத்திட்டு அங்க இருந்து இவரோட பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. ஒரு பெரிய சூட் கேஸ் எடுக்கிறாரு. அதுல குழந்தையோட டெட் பாடியை போட்டுக்கிட்டு சூட் கேஸ்ல வச்சுக்கிட்டு வண்டியில வேகமா டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த ஊர்ல ஒரு டியூஷன் மாஸ்டர் இருப்பாரு, ஸ்கூல் டீச்சராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட பேர் ரகு அப்படின்றது. அந்த மனுஷன் இவர்கிட்ட லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஐயா நான் அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன், நீங்க வேற வண்டியை பார்க்க முடியுமான்னு கேட்க, சார் கொஞ்சம் தூரம் தான், எனக்கும் அவசரம் தான் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார்னு சொல்ல வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாரு. டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன சார் பக்கத்து வீட்டுல மெஸ்ஸி காணாம போயிட்டாங்களே, கிடைச்சாங்களா இல்லையா சார், சின்ன பொண்ணு சார், அவ இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலையா சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எப்ப நம்ம இவரை இறக்கி விடுவோமோ அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்காரு. அந்த சமயத்துலதான் மெர்சியோட வாட்சில இருந்து ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அலாரத்தை கேட்டதோ இந்த மனுஷன் ஷாக் ஆயிட்டார். சார் வண்டி நிறுத்துங்க, இந்த அலாரம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார், மெர்சியோட வாட்ச் தான் நினைக்கிறேன், அவளோட வாட்சில இந்த சத்தம் தான் சார் கேட்கும், இது எங்கிருந்து வருதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அலாரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கும் அப்படின்ற மாதிரி. இதனால அந்த நபர் பயங்கர டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இருக்க. சார் சத்தம் இங்கதான் வருது அங்கதான் வருது அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க. பாஸ்கரன் பயந்து போறாரு. மாட்டிப்பமோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போச்சு. இதனால தானே முன் வந்து தம்பி இந்த பேக்ல இருந்து தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், இதுவா பாருங்க நீ கேட்கிற சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கதான் அடிக்குது. ஆமா சார் இந்த வாட்ச் சவுண்டு தான். ஆமா இதுக்குள்ள என்ன சார் இருக்குன்னு கேட்கும்போது இல்லப்பா என் குழந்தையோட துணிமணிகள்லாம் இருக்கு, என் மனைவியோட துணிமணிகள்லாம் இருக்கு, குழந்தை வாட்ச் கேட்டான்பா, அதனாலதான் அவனோட வாட்சை கொண்டு போனேன், இதே மாதிரி வாட்சை தான்ப்பா நான் மெஸ்ஸிக்கு வாங்கி கொடுத்தேன், 2 பேரும் என்னோட குழந்தைகள் தானே அப்படின்ற மாதிரி சமாளிக்கும் போது இவர் இதை லூஸ்ல விட்டுட்டார். சோ தேவையான இடத்துல இந்த மனுஷன் இறங்கிட்டு பாஸ்கரன் அனுப்பிவிட பாஸ்கரன் வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த அந்த சைடு போற கௌதம் பாக்குறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ கௌதம் ஏற்கனவே அவரோட வீட்டுல சில ரத்த கரைகள்லாம் பார்த்துட்டா இல்லையா, அதனால அவரோட ஃபாரன்சிக் நண்பர் ஒருத்தரை பிடிச்சிட்டு சில விஷயங்களை வாங்கி இருப்பாருன்னு இருக்கும். சோ இப்போ அந்த பாஸ்கரன் வெளியே போறதை பார்த்துட்டு வேகமா பாஸ்கரனோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சு கதவுகள் எல்லாத்தையும் சாத்துறாரு. ஜன்னல் முதற்கொண்டு எல்லாத்தையும் மூடிட்டு சில பல கெமிக்கல்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா ரத்த கரைகள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்க இருந்து போக அதே சமயத்துல இந்த சைடு பாஸ்கரன் வண்டியில போனார் இல்லையா, வண்டியில இருந்து காருக்கு டெட் பாடி ஷிஃப்ட் பண்றாரு. அங்க இருந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரேண்டம் போன் கால் மறுபடியும் ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு போக எரிக்கிறதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் அங்க இருக்கு. இப்போ அந்த குழந்தைய நீ எரிச்சிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குழந்தையோட டெட் பாடியை தூக்கி அதுல வைக்கிறாரு, தீயிட்டு கொளுத்துறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வீடியோ கால் மூலமா அந்த மர்ம நபருக்கு காட்டும் போது நீ இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவர் அங்க இருந்து கிளம்ப வீட்டுக்கு போறாரு. பணத்தை யாரும் தூக்கி போட்டு போயிருக்காங்க போல. சோ பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாரு. குழந்தைக்கு தேவையான பணத்தை கட்டி ஆபரேஷன் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றது இங்க நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல கௌதம் கிட்ட போகுது. சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இன்னொரு சாம்பிள் அதாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? இதனால மெஸ்ஸியோட பென்சில் அப்படின்ற மாதிரி குழந்தை ஒரு பென்சில் வச்சிருக்குமே அதை எடுத்துக்கிறாரு. ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்துட்டாரு. ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவுல இவரோட குழந்தை இவர் வெறும் டிரைவர் தான், டிஎஸ்பிக்கு எடுபடி வேலை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்பி இருக்காது இல்லையா? இதனால இவங்களோட அம்மாவே அப்பா என்ன வேலை செய்யறான்னு நீ பாக்கணுமா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி அப்பா வேலை செய்யற இடத்துக்கு கூட்டு போக அந்த சமயம்னு பார்த்து கௌதம் அங்க இருக்க டிஎஸ்பி கிட்ட பயங்கரமா திட்டு வாங்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இவர் நேத்து வேலைக்கு வரல, டிஎஸ்பி போன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்களா, நீங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது என்னாலதான், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ கௌதம் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இந்த டிஎஸ்பி கூப்பிட்டு ஒரு லேடிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூடயே அமுச்சு விட்டுருப்பாரு. இவரோட கிட்ட நேரம் அந்த லேடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இதனால ஒரு லேடிக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் பெருசா இவரோட வேலையே காலியாயிருக்கும். இந்த டிஎஸ்பி தான் அங்க எங்க என்கொயரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இவரை தான் கூடிய ஒரு டிரைவரா வச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு பிரசன்ட்டுக்கே வருது. ஸோ பயங்கரமா திட்டு வாங்கிட்டே இருக்க டிஎஸ்பி என் கண் எதிரில் முழிக்காத போ அப்படின்ற மாதிரி அமுச்சு விட இவர் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி இவரோட குழந்தை ரெண்டு பேரும் இதை பாக்குறாங்க. ஒரு மாதிரி சோகமா நின்றுகிட்டே இருக்க கற்பனை பாஸ்கரன் கிட்ட போகுது. குழந்தைக்கு ஆபரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஒரு 18 மணி நேரத்துல குழந்தை கண்ணை திறந்தாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கடந்து போய்கிட்டே இருக்கு. இப்போதை டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போது குழந்தை யூஸ்வலா 18 மணி நேரத்துக்குள்ள கண்ணு முழிச்சிருக்கணும், ஆனா இந்த கேஸ்ல குழந்தை கண்ணு முழிக்கவே சார். இதனால நீங்க எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம், நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிக்கீங்க சார், அதனால இது கண்டிப்பா உங்களோட குழந்தைய காப்பாத்தும். இப்போ அவன் கோமா ஸ்டேட்டஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் இப்ப சொன்னார் இல்லையா, அது உண்மை கிடையாது இல்லையா? எவ்வளவு பெரிய கிரைம் மறைச்சு இந்த வேலையை பார்த்திருக்காரு, இதனாலதான் இந்த குழந்தை கண்ணை திறக்கலையோ அப்படின்ற விஷயம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு ரேண்டமான வயசானவரை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது எது எரிஞ்சு போன நிலையில கிடக்குது. கிட்ட போறாரு, எலும்பு கூடுகள்லாம் இருக்கு. பயந்து போறாரு. போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ண இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்காலே லோக்கல் எஸ்ஐ அவர் வந்து பாக்குறாரு. ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. ஒரு குழந்தையோட எலும்பு கூடாதா இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க இதை எஸ்தர் பாக்குறாங்க. கண் கலங்கி நிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே டிவில போய்கிட்டே இருக்கு. இதையும் பாஸ்கரன் பாக்குறாரு. அவரோட மனைவி பாக்குறாங்க அப்படின்னு காமிக்க பாஸ்கரனோட மனைவிக்கு இது அந்த குழந்தை தானோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். பாஸ்கரனும் ஆமான தலையாட்ட கற்பனை எஸ்தர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த குழந்தை என்னோட குழந்தையா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு பக்கம் கௌதம் கிட்ட போகுது. குழந்தை முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற சோகத்துல இருக்கும்போது இவரோட மனைவி இவர்கிட்ட ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. இன்னொரு பக்கம் பாஸ்கரன் இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு மாடி மேல யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எஸ்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏறி நிக்கிறாங்க. தடுத்து நிறுத்துறாரு. அவங்களும் புலம்பிக்கிட்டு அன்னைக்கு மட்டும் என் குழந்தைய நான் விட்டு போகாம இருந்தேன் அப்படின்னா என் குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாளே அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்க இவருக்கு கில்ட்டி உணர்வு அப்படி நின்றுகிட்டே இருக்கு, உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறதால நீங்க வீட்டுல இருந்து கூட ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதால வீட்டுல குழந்தை வைக்கப்படுது. இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்தர் வந்து இந்த குழந்தை நல்லபடியா மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காசை தேடி நீங்க எங்கெங்கயோ அலைஞ்சிங்கன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, நான் எத்தனை நாளா உங்களை அப்பா தானே கூப்பிட்டு இருக்கேன், ஏன்னா நீங்க வெறுத்து ஒதுக்கிறாதீங்கப்பா, இந்த பணத்தை வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி. மெஸ்ஸி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா அதுக்காக பயன்படுத்தணும் பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து இவர்கிட்ட தரும்போது இவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாம இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இவரோட முகத்தை கத்திரிக்கோளால இவரே கிழிச்சுக்கிட்டே இருக்கு. இவரோட மனைவி இதை பாக்குறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. இவருக்கு எதுவுமே பொறுத்துக்க முடியல. என் கையை ஃபுல்லா ரத்தம் ஆயிடுச்சுமா, அந்த ரத்தம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இன்னுமே இவரோட கில்ட்டி ஃபீலிங்ஸ் இவரை விட்டு போகிறதா தெரியல. இதனால அறகுறையா கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாமா, எத்தனை என்னால டெய்லி இந்த முகத்தை வச்சு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்ப ஆரம்பிக்கிறார். இந்த சைடு கௌதம் இருக்கா இல்லையா, அவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுகிட்டே இருக்கும்போது அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. 2 சாம்பிளும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட டவுட் எல்லாமே இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அந்த நபர் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாஸ்கரன் அங்க நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ஓடி போய் நிறுத்திட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல சார் நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்க மாதிரி பெருசி காரமா போல அவ இறந்து
போயிட்டா அந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சைஸா ஓரமா கூட்டு போய் நிக்க வச்சு என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களை இந்த பாஸ்கரன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மைண்டுக்கு வரது எல்லாமே இவர் அனுபவிச்ச அந்த வேதனைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அன்னைக்கு இவரோட பாதுகாப்புல ஒரு பொண்ணு இருந்திருக்குமே, அந்த பொண்ணு பெரிய எம்எல்ஏ கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எம்எல்ஏ தான் ஹாலை வச்சு அடிச்சு தூக்கிட்டான். இதை பத்தி இவரோட சீனியர் ஆபீசர் டிஎஸ்பி கிட்ட பேசும்போது அவர் உனக்கு ஒரு பொண்ணை பாதுகாக்க தெரியல, இதை வர நீ பேச வண்டியா அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாத்தையும் இவர் பக்கத்துல தெரிவிப்பு விட்டுருப்பார். ஸோ அதே மாதிரி சூழல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாஸ்கரன் கிட்ட இருந்து உண்மைகள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஐயா நீங்க முதலுதவி பண்ணதுல தப்பே கிடையாது, ஆனா பணத்தை மறைச்சு வச்சீங்க இல்லையா, அங்கதாயா தப்பு இருக்கு, உங்களால பொறுத்துக்க முடியல, கில்ட்டி ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி உள்ள போய் உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு வைங்க, அவங்க நம்பவே மாட்டாங்க, இந்த கேஸ் முடிக்கணும் அப்படின்ட்டு வெறியில இருக்காங்க. இந்த கேஸ் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி காரணமா போன எல்லா பெண்களோட அதாவது எல்லா குழந்தைங்களோட கேஸையும் உங்க மேல போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவாங்கயா. நீங்க யோசிச்சுக்கோங்க, மெஸ்ஸிய அதாவது நீங்க குழந்தை மாதிரி வளர்த்த பொண்ணு நீங்களே கற்பழிச்சு கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பேசுவாங்க. இது உங்களுக்கு தேவையா? உங்களோட கில்ட்டி ஃபீலிங் போகணும் அப்படின்னா நீங்க போய் சரணடைஞ்சா மட்டும் போதாதியா, அந்த பொண்ணை கற்பழிச்சு சாகடிச்சவன் இன்னும் வெளியில தான் இருக்கா இல்லையா, அவனை நீங்க பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கான கில்ட்டி போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கரனோட மனைவி திட்டனாலும் எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும், இந்த கில்ட்டினஸ் போகணும் அப்படின்றதுக்காக தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் இவருக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வந்தது இல்லையா, அது யார் எவர் அப்படின்றத இந்த போலீஸ்காரர் உதவியோட தேடி கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு பொண்ணோட பேர்ல அதாவது பிரின்சி அப்படின்ற ஒரு பொண்ணோட பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பு. அப்பதான் இவர் அதாவது பாஸ்கரன் இருக்கா இல்லையா, அந்த குழந்தை இறந்து போச்சு, அப்போ அந்த குழந்தை மேல ஒரு விதமான கெமிக்கல் இருந்ததை நோட் பண்ணிருப்பார். அந்த கெமிக்கலை பொதுவா மருத்துவமனையில தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை இங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது போதைக்காக பயன்படுத்திருக்கலாம். சோ அந்த குழந்தைய சாகடிச்சவன் கண்டிப்பா இந்த கெமிக்கலை தான் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அந்த பிரின்சியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க விசாரிக்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்க காலேஜ்ல தான் படிச்சாங்க அப்படின்ற மாதிரி கையை காமிக்க அங்க போய் பாக்குறாங்க. அவங்க இங்க வர கிடையாது, காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அவங்களோட ஃபேமிலி கூட நாங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல இவங்க ஃபேமிலியை செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரே ஒரு கார்டியன் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ரெக்கார்ட் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. ஆண்டன் அப்படின்ற மாதிரி இந்த பாஸ்கரனோட ஊர்ல இருக்க ஒருத்தர் தான் அந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்திருக்காரு. இது தெரிஞ்சது ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஊர்ல கிறிஸ்டியானிட்டியில இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சோ அவங்கள கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்ற மாதிரி பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் இதை கேட்கும் போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சோ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மனுஷன் பேரு ஆஸ்டன் சாமுவேல் அப்படின்றது. சோ ஆஸ்டன் அப்படின்ற மாதிரி இவங்க தேடி வந்தால் இவர் தான். இதை கேள்விப்பட்டதும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அவர்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்க அப்பதான் காணாம போனது பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. அதுவும் ஊர் திருவிழால இருக்கும் போது தான் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவும் சரி கிடையாது, அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது போல. இதனால நான் வேற ஒரு ஊர்ல சர்ச்சில் இருக்கும்போது அங்க திருச்சபையில தான் அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, படிச்சுட்டு இருந்தா. சோ அவளுக்காக கார்டியனா நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு அங்க இருந்து இவங்களை அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு கெமிக்கலை பத்தி இந்த பாஸ்கரன் பேசியிருந்தா இல்லையா, அந்த கெமிக்கல் அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. சோ சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. வேகமா கௌதம் அவரோட சட்டையை பிடிச்சி ஒழுங்குமுறையா சொல்லிட அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. சார் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, மெஸ்ஸி காலமா போன அன்னைக்கு கூட நான் இந்த சர்ச்சில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் காமிக்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க, சரி இந்த கெமிக்கல் எப்படி வந்தது, இது எதுக்காக நீ குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சரி எனக்கு தூக்கம் வராம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன், அதனாலதான் இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையுமே எனக்கு சப்ளை பண்ணது ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாலமன் இறந்து போனப்போ இவர் சர்ச்சில் தான் இருந்திருப்பாரு. வெளியில வந்து அந்த கெமிக்கலை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வேகமா ஓடுறத பார்த்திருப்பாரு. சாலமனோட வீட்டு எதிரில இருந்து தான் ஓடுறத பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்த நான் அன்னைக்கே சொல்லலாம் ட்ரை பண்ணேன். ஆனா அன்னைக்கு ஓன நபர் வேற யாரும் கிடையாது, அந்த டியூஷன் மாஸ்டர் இருக்கான் இல்லையா ரகு, அவன் தான் இந்த கெமிக்கலையும் எனக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன். இந்த விஷயத்த நான் சொல்லாதது காரணம் இதுதான், நான் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் இது மூலமா புரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லன்னு சொல்ல இவங்க வேகமா இந்த விஷயத்தை எஸ்ஐ கிட்ட கொண்டு போறாங்க. எஸ்ஐ ரகு இருக்கா இல்லையா, அவரை கைது பண்ணி அவரோட போனை ஃபுல்லா செக் பண்ணும்போது காணாம போன மெஸ்ஸியோட எல்லா புகைப்படங்களும் அதாவது எக்கச்சக்கமான புகைப்படங்கள் இந்த குழந்தைக்கு தெரியாம எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த குழந்தை இந்த ரகுவோட டியூஷன்ல தான் படிக்குது. அந்த குழந்தை ஏதாவது நல்ல மார்க் எடுத்துச்சு இல்ல ஏதாவது காயப்பட்டுருச்சு அப்படின்னா குழந்தைய தொட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்டுக்கே போக ஆரம்பிக்குது. சோ இவன் இதுக்கு பின்னாடி இருக்கான், குற்றத்தையும் ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ டிஎஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண தயாராயிட்டாங்க. வெளியில மொத்த மீடியா
மீடியாக்காரங்களும் நிறைய பொதுமக்களும் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனை வெளியே அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க எஸ்ஐ வெளியே வர்றாரு. காணாம போன பொண்ணுங்களோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் முன்னாடி வாங்கம்மா. அப்ப அவன் தான் குற்றத்தை எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். எதுக்காக பண்ண, ஏன் பண்ண அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. கோர்ட்ல ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டு தான் நாங்க விசாரிக்க முடியும். இதனால நீங்க இங்க இருந்து கலைஞ்சு போங்கன்னு சொல்ல எஸ்தர் வீட்டுக்கு போறாங்க. கண்டிப்பா என் குழந்தைக்கு ஒன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த பாஸ்கரனோட மனைவி இருக்காங்க இல்லையா கவனிக்கிறாங்க. இன்னமும் அவளோட குழந்தை வந்துருவா அப்படின்ற மாதிரி அவர் நம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட நம்பிக்கை பொய்யாகுதே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இன்னமும் கில்ட்டா தான் இருக்கு. அந்த நபரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மும்பரமா இறங்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு கௌதம் இருக்கா இல்லையா, தன்னோட குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. குழந்தைய அப்பா நீங்க அவருக்கு நிறைய உதவிகளை தானப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காகப்பா அவர் உங்களை திட்டாரு, உதவி பண்றது அவருக்கு தானே பண்ணாலுதுன்னு சொல்ல குழந்தைக்கு எப்படி பேசி புரிய வைக்குதுன்னு தெரியாம அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, அப்பா நல்லது பண்ணாலும் லைட்டா தப்பு பண்ணிருக்கல, தப்பு பண்ணதுக்கு திட்டு வாங்கி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவ்வளவு பெரிய அக்யூஸ்ட பிடிக்க இவர் தான் துப்பு கொடுத்திருக்காரு. இதை பத்தி டிஎஸ்பி கிட்ட சொன்னா அவர் ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படின்னு நப்பா செய்யல ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட ஐயா டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்கும்போது அதை சொல்லதான் போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்ல இவர் வெயிட் பண்ற நேரத்துல அந்த அக்யூஸ்ட் இருக்கான் இல்லையா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக இதே சமயத்துல அந்த சைடு எஸ்தர் இருக்காங்க இல்லையா அவங்க பாஸ்கரனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. சோ ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு சைடும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. குழந்தைய கெடுத்துட்டியாடா அப்படின்ற மாதிரி இந்த சைடு கௌதம் திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கேயும் எஸ்தர் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எஸ்தரும் இந்த டியூஷன் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல காதலர்களா இருந்தாங்க. ஒருத்தர் ஹிந்து, இன்னொருத்தர் கிறிஸ்டின். இதனால இவங்களோட காதல ஊர் உலகம் ஏத்துக்காததால இவங்க வெளியூருக்கு போய் கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்க. ஒரு 2 நாள் இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. எஸ்தரோட வீட்டாளுங்க வராங்க, இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்கின அடியில ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு எஸ்தருக்கு கட்டாயத்தின் பேர்ல ஒரு குடிகாரரான சாலமனுக்கு கட்டி வைக்கிறாங்க. அந்த மனுஷன் டெய்லி குடிச்சிட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போக போக இதுதான் என்னோட வாழ்க்கை, இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இதுக்கு பழக ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க ஒரு நாள் சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைக்கிது. சோ இதனால இவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்காம அந்த குழந்தைக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒரு நாள் சாலமன் குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறாங்க. அப்போ அவருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவரால குழந்தை பெத்து கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வருது. சோ இதனால இவங்க குழம்பி போறாங்க. அப்பதான் 2 நாள் இவங்களோட ரகு கூட வாழ்ந்தாங்க இல்லையா அந்த விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ ரகுவோட குழந்தை தான் இவங்க இப்ப சுமக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய பெத்து எடுக்கிறாங்க, வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக ரகு இந்த ஊருக்கே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது மூலமா இவர் அந்த குழந்தை தன்னோட குழந்தை தான் அப்படின்றத அவங்க சொல்லாமலே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த உண்மைகள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசுற நம்ம 2 பேருமே வா இந்த ஊரை விட்டு போயிடலாம், குழந்தைய கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்றது முடிவாயிடுச்சு. அந்த குழந்தை உனக்கே பிறந்திருந்தாலும் அது இப்ப என்னோட குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா சாலமன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க குழந்தைய கொடுக்காம வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரகு ஊரை விட்டு போகல, தன்னோட குழந்தை எங்கதான் இருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல தன்னோட குழந்தைக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தைய நிறைய தொட்டு எல்லாம் பேசியிருப்பா இல்லையா அது எல்லாமே அப்பா அப்படின்ற ஒரு அன்பால தான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. இவங்க டியூஷன் வராங்க, அதாவது மெஸ்ஸி டியூஷன் வராங்க. இதுக்கான பணத்தை கொண்டு போய் எஸ்தர் நீட்டும் போது என்னோட குழந்தைக்காக நான் எதுக்கு பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. அது உன்னோட குழந்தைலாம் கிடையாது, சாலமனோட குழந்தை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வாக்குவாதம் வலுக்க ஆரம்பிக்குது. இவங்க பேசிக்கிட்டே இருக்க விஷயத்த எங்களோட குழந்தையான மெஸ்ஸி கவனிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்னில இருந்து அம்மா கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசல. கரெக்டா திருவிழா அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இதே சம்பவம் தான் நடந்திருக்கும். குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்னு மட்டும் குழந்தை பேசுறதா தெரியல. இதனால இவங்க சர்ச்சுக்கு கிளம்பி போற அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. குழந்தைய நான் சர்ச்சுக்கு வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே ஸ்டார்டிங்ல, அது போய் ஸோ குழந்தைய அங்க இருந்துதான் சர்ச்சுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்காக அந்த சர்ச்சுக்கு போனாலே தெரியல அப்படின்ற மாதிரி இங்க எஸ்தர் புலம்பிக்கிட்டே இருக்கு. என் சைடு பாஸ்கரனுக்கு அது போய் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குழந்தை அங்கதான் இருந்தது, சர்ச்சுக்கு எல்லாம் போக கிடையாது, மர்ம நபர் யாரும் அங்க கிடையாது, போலீஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே இங்க நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போக ஆரம்பிக்குது. அந்த குழந்தை என்னோட குழந்தை சார், அது எப்படி சார் நான் கொலை பண்ணுவேன், இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்ல கட் பண்ணி எஸ்ஐ கிட்ட போகுது. ஸோ எஸ்ஐ ஃபர்ஸ்ட் அவர் ரகுவை பிடிச்சிருப்பார் இல்லையா, அப்பவே ரகு இந்த எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாரு. எஸ்ஐ இதை கேட்டதும் இந்த கேஸ் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல இருக்காரு. ஓ முக்கோண காதலா சாலமன் எதிரியா இருந்திருக்கா அப்படின்றதுக்காக அவனை போட்டு தள்ளிட்டு குழந்தையும் இதை பார்த்துட்டா அப்படின்றதுக்காக குழந்தைய போட்டு தள்ளிட்டீங்க, இதுதானே நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் சில விஷயங்கள் ரிவீல் ஆகுது. ஸோ அன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொன்னாங்க இல்லையா, சர்ச்சுக்குலாம் போக கிடையாது, இவரை தான் போய் சந்திச்சிருக்காங்க, இனிமேல் எங்களோட பிரச்சனையில தலையிடாது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு
விஷயத்துக்காக தான் போயிருப்பாங்க. ஸோ இவங்களோட குழந்தை இவங்க கிட்ட பேசாம இருக்கு அப்படின்ற விஷயம் ரகுக்கு அப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதனால எஸ்தரையும் தாண்டி ரகு தான் குழந்தைய தானே போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. அந்த சமயத்துலதான் அந்த சாலமன் இருக்கா இல்லையா, என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உள்ள தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. அவர் வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, வெளியே வரும்போது இவரை தான் சந்திச்சிருப்பாரு. இவரை பார்த்ததும் அந்த குழந்தைக்கு இவனாலதான் ஏதாவது ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சாலமன் இவரோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் தட்டி விட ஆரம்பிக்கிறாரு. மேல இருந்து கீழே விழுந்து பொத்துன்னு மண்டை உடைஞ்சு இறந்து போயிட்டார். சோ இவர் தெரியாம பண்ணதால சாலமன் இறந்து போயிட்டாரு. இது இங்க கொலைக்கேஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எஸ்ஐ சொல்லிட்டு இவனை போட்டு தள்ளிட்டு, அதாவது சாலமனை போட்டு தள்ளிட்டு, குழந்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி குழந்தையும் தூக்கிட்டீங்களா, எஸ்தர் எங்கடா இருக்கா பாருங்கடா, அவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் எந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ்தர் ரொம்ப கேவலமா பேசுவாங்க இல்லையா, அது வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சரணடைஞ்சிருப்பாரு. ஆனா இங்க ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்த கௌதம் மூலமா தான் அவருக்கு தெரிஞ்சதால, சார் என்ன சார் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க, அவனோட பொண்ணு சார்னு புலம்பும் போது கட் பண்ண கௌதம் பாஸ்கரன் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது மூலமா இந்த திருவிழா டைம்ல தான் அவன் டார்கெட் பண்ணி தூக்கிட்டு இருக்கான், அண்ட் உண்மையான கொலைகாரன் இன்னும் வெளியில தான் இருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்க பட்டுன கௌதமுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா பல வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கு போறாரு. அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், அவங்களோட கணவர் வீட்டுல இருக்காரா, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் உங்களோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட குழந்தை உங்களோட கணவருக்கும் உங்களுக்கும் பிறந்துதான் கேட்கு. அவங்க முதல்ல ஷாக் ஆகுறாங்க, எழுந்து வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் மறுபடியும் இந்த கேள்விக்கு பதில சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களோட குழந்தையோட கேஸை சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இல்லைன்னு தலையாட்டுறாங்க. இது மூலமா இவர் கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடத்தப்பட்ட எல்லா குழந்தைகளுமே அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பிறந்தது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் அவன் பிளான் பண்ணி தூக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பாஸ்கரன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிவியில ஒரு நியூஸ் போக ஆரம்பிக்குது. அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, எலும்பு கூட எல்லாமே கைப்பற்றிருப்பாங்க இல்லையா, அது மெஸ்ஸி குழந்தையோட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூட மெஸ்ஸியோடது கிடையாது. ஸோ இந்த விஷயம் டிவியில போய்கிட்டே இருக்க இங்க என்ன நடந்தது அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வீடியோ கால் மூலமா அந்த நபர் இருக்கும்போது இவர் அதை எரிச்சது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போறாரு, அங்க இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, ஏன்னா வேலை வேற செஞ்சிருக்காரு. அது மூலமா ஒரு சின்ன குழந்தையோட எலும்பு கூட தேவைப்படுது, ஒரு ரிசர்ச்சுக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு ஒரு எலும்பு கூட வாங்கிட்டு வர்றாரு, அவரோட வண்டிக்குள்ள வச்சுக்கிறாரு. அந்த ரேண்டமான நபர் போன் பண்ணாரு, அவர் முன்னாடி எரிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் அதாவது அந்த நபர் போனை கட் பண்ணது ஒரு எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிக்விட தடவி இருப்பாரு, அது மேல மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த எலும்பு ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. குழந்தைய கொண்டு போய் ஒரு மெடிக்கல் ஷாப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரேட்டு பேசிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த கௌதம் தெரிஞ்சுக்கிட்டதும் நீ அவனை ஏமாத்தி இருக்க, கண்டிப்பா அவன் திருப்பி அவனுக்கு கால் பண்ணுவான், அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே மாதிரி கால் வர ஆரம்பிக்குது. நான் ஒரு வயசானவன் அப்படின்ற மாதிரி குறைவா ஆட போட்டுட்டேன், என் கோபத்தை நீ பயங்கரமா டீஸ் பண்ணிட்ட, இனிமேல் நடக்க போற விஷயங்களால நீ அன்னைக்கு அந்த குழந்தைய எரிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவ, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இனிமேல் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண. இவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுதுன்னு புரியல. எது எப்படியோ அவனோட மனநிலைமை இப்போ உடஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா நம்மள ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைய கடத்துவான், அதை நம்ம தடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர்ல ஏதாவது திருவிழா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2 இடத்துல திருவிழா இருக்கு, அந்த 2 இடத்துல இருந்து ஏதாவது ஒரு குழந்தைகள் காணாம போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு திருவிழாக்கு போறாங்க, சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. கடைசியா ஒரு குழந்தை கூட காணாம போகல அப்படின்ற ஒரு தகவல். இதனால என்ன பிளான் பண்ணிருக்காரோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒண்ணு கூடும்போது அந்த சமயத்துலதான் அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த காலை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா பக்கத்துல இருக்கால கௌதம் அவரோட குழந்தைய கடத்திட்டா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த குழந்தை உயிரோட வேணும் அப்படின்னா மெஸ்ஸியோட டெட் பாடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போங்க. இந்த வாட்டி ஏமாத்தணும்னு நினைச்சா இந்த குழந்தை எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அறுத்து போட்டு போக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட இவங்க பயந்து போறாங்க. முதல் வேலையா மெஸ்ஸி டெட் பாடியை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வேகமா மெடிக்கல் ஷாப்புக்கு போக அங்க ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கடையோட பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. பயந்து போய் கதவு திறந்து ஃப்ரிட்ஜ் எடுத்து பார்த்தா அங்க அந்த குழந்தையோட டெட் பாடியை காணும். இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. ஒண்ணு அந்த கில்லர் எடுத்திருந்தா அப்படின்னா எதுக்காக நம்மள மிரட்ட போறான், இல்ல போலீஸ்காரங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வரைக்கும் நாம இந்த மாதிரி சுத்தி இருந்திருக்க முடியாது. இதை தாண்டி யார் இதை எடுத்திருப்பா அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருக்கும்போது மறுபடியும் அந்த நபர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. நான் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு சொல்றேன், அந்த இடத்துக்கு அந்த டெட் பாடியை கொடுத்துட்டு நீ இந்த குழந்தைய கூட்டு போ, நீ அந்த இடத்துக்கு தனியா தான் வரணும், அந்த போலீஸ்காரன் கூட வராது அப்படின்னு மாதிரி போனை கட் பண்ண. போலீஸ்காரர் தன்னோட குழந்தைய காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக நானும் வரேன், உங்களை
உங்களை தனியா போக அனுமதிக்க முடியாது, உங்ககிட்ட டெட் பாடியும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பாஸ்கரன் இது எல்லாமே என்னாலதான் ஆரம்பிச்சது இல்லையா, நானே இதை சரி பண்றேன்னு அங்க இருந்து கிளம்ப கௌதம் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அனுப்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த சைடு பாஸ்கரன் வண்டி எடுத்துட்டு போக அதே சமயத்துல கௌதமும் 2 வீலர் எடுத்துட்டு போய் அவரோட எஸ்ஐ கிட்ட உதவி கேட்க ஆரம்பிக்கிறார். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னோட பொண்ணு ஆபத்துல இருக்க, நீங்க தான் ஏன் உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வண்டி எடுத்துக்கிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்க இந்த சைடு இந்த பார்ட்டிகுலர் இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பாஸ்கரன் தயாராயிட்டாரு. வாழை மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு குழந்தை மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு கையில எடுத்துட்டு போறாரு. கரெக்டா இதை பாஸ் பண்ணும்போது கத்தி எடுத்து குத்து கொலை பண்ணணும் அப்படின்றது அவரோட பிளான். இதனால தூங்கிட்டு இருக்க தன்னோட மனைவி கிட்ட போறாரு. அவங்கள பார்த்துட்டு எல்லாமே நல்லபடியா முடியணும், அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி போக ஒரு பார்ட்டிகுலர் இடத்துக்கு போறாரு. தூரத்துல இருந்து ஒரு கார் நின்றுகிட்டு அந்த டெட் பாடியை கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு போ அப்படின்ற ஒரு சத்தமாக மூடப்பட்ட நிலையில ஒரு நபர் நின்றுகிட்டு இருக்கார். சோ இவர் பண்ண பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்ட போய் வாழை மட்டையை பாஸ் பண்ற சாக்குல கத்தி எடுத்து குத்தலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த முகம் மூடப்பட்ட நபர் இருக்கா இல்லையா, கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி ஏமாத்திட்டேன், இந்த வாட்டி ஏன் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமா தாக்கிட்டே இருக்க இவர் கூடவே அதாவது பாஸ்கரன் கூடிய அவரோட நாயும் இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. பாஸ்கரன் அடி வாங்குறத பாத்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல கௌதம் இருக்கா இல்லையா, அவரோட டீமோட வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு சிக்னல் லாஸ்ட் ஆயிடுது. அதாவது லைவ் லொகேஷனை பார்த்து தான் வந்துகிட்டே இருந்திருப்பாரு. சிக்னல் லாஸ்ட் ஆனதால காட்டு பகுதிக்குள்ள எங்க போனோம் என்ன ஆகணும்னு தெரியாம குழப்பத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது இங்க அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க நாய்க்கிட்டு போகுது. தன்னோட எஜமானர் மர்ம நபரால் அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சண்டைக்கு நடுவுல அந்த மர்ம நபர் யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இது நேரம் வரைக்கும் குழந்தைய காணும், குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க, எஸ் சார் உன் குழந்தைய அந்த மாதிரி விட்டுடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேங் சுத்திக்கிட்டே இருந்தது இல்லையா. குழந்தைய காராம போன அப்பா அம்மா, அதுல இருக்க அப்பா தான் இதுக்கு பின்னாடி இருக்க மனுஷன். சோ இவர் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெளிவா காமிக்கல. அன்னைக்கு நைட்டு இவரோட வீட்டுக்குள்ள யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறாரு. மெஸ்ஸி மட்டும் தான் இருக்காங்க. அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைய வழியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய அங்கிருந்து தூக்கிட்டு போகலான்னு ட்ரை பண்ண அப்பதான் நம்ம பாஸ்கரனோட நாய் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இவரால படிக்கட்ட அந்த குழந்தைய தூக்கிட்டு இறங்கவே முடியல. என்ன பண்ணுதுன்னு தெரியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க குழந்தைய அதே வீட்டுக்குள்ள வச்சுட்டு இவர் அப்படி இப்படின்னு எகிரி குதிச்சு அங்கிருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப பிரசன்ட்ல அந்த நாய் அடி வாங்குறத பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த நாய்க்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். பாஸ்கரன் நிறைய மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்துதான் அந்த நாயை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் நாய்க்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆனதால தன்னோட எஜமானர் அங்க அடி வாங்கிட்டு இருக்காரு, சாகர நிலைமையில இருக்காரு. இதனால அந்த நாய் வேகமா ஓடி போய் பாஸ்கரனை காப்பாத்த ஆரம்பிக்குது. அந்த கொலைகாரர் இருக்கா இல்லையா, அவன் கடுப்பாக்குறான், உன்னாலதான் நாயை எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி அந்த நாயை கல்ல தூக்கி போட்டு சாகடிக்க பாஸ்கரன் கோபம் அடைகிறாரு. அந்த நபரை அடிச்சு போட்டுட்டு கௌதம் கொடுத்த ஒரு பொருள் எடுத்து வானத்துல அடிக்கும் போது அவர் கொடுத்த பொருள் அப்பதான் டார்ச் அப்படின்ற விவரம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு கனெக்ஷன் லாஸ்ட் அப்படின்றதுனால காட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா, அவருக்கு வானத்துல இருக்க வெளிச்சம் மூலமா எங்க இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. வேகமா அங்க போகலான்னு ட்ரை பண்ண இங்க இந்த சைடு பாஸ்கரன் அந்த நபர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கரமான சண்டைகள் இங்க போக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல போலீஸ்காரங்க இங்க வந்து எல்லாரையும் பிடிக்கிறாங்க. அந்த கில்லரையும் போட்டு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட முகமே தெரியாத அளவுக்கு அவர் அடிச்சு விசாரிக்கும் போது தான் அவர் ஒரு பெரிய சைக்கோ அப்படின்றது ரிவீலாக ஆரம்பிக்குது. இவருக்கு இவரோட மனைவிக்கு பிரச்சனை, அதனால இவரோட மனைவி கூட இவர் சரியா பேசுறது கிடையாது, ஒண்ணும் மண்ணுமா இருக்கிறதும் கிடையாது. இதனால இவர் ஒரு லேப் வச்சு நடத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க வருவாங்க இல்லையா அந்த பெண்கள் கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கணும்னு ட்ரை பண்ண அது ஒரு கட்டத்துல பிரச்சனையா மாறிடுது. இதனால அந்த லேபுக்கு குழந்தைங்களா வருவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் போய் செக்அப்ல எடுக்கிறது வழக்கம் இல்லையா, அங்கேயும் நிறைய குழந்தைகளை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறார். போக போக இந்த விஷயங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. நிறைய பிளட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணுவா இல்லையா, அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் அவங்களோட குழந்தை அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பிறக்கல அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளை திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடியே டார்கெட் பண்ணி திருவிழாவை தூக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களை அபியூஸ் பண்ணி அவரோட தென்னந்தோப்புக்குள்ளே வச்சு எரிச்சிருவாரு. பாடி கிடைக்காததால எதுவுமே தெரியாம மிஸ்ஸிங் கேஸ்ல இது பதிவாயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழல தான் இவரோட குழந்தைய இவருக்கு பிறக்கல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லா குழந்தைகளையும் பண்ணாரியா அதே பேட்டர்ன்ல, அதாவது தன்னோட சொந்த குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையும் கற்பழிக்கிறார் சாகடிக்கிறார் அப்படின்றத காமிச்சிட்டு இதுக்கு நடுவுல தான் மெஸ்ஸியை வந்து மாட்டிருக்காங்க. ஸோ இவர் தூக்குறதுக்கு ஏதுவாதான் மெஸ்ஸி எல்லாமே இருந்தது இல்லையா, அதை பயன்படுத்திட்டு அந்த குழந்தையோட டெட் பாடி தூக்கிட்டு போறது இவரோட வழக்கமா இருந்திருக்கும். அன்னைக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா நாய் வந்ததால மட்டும்தான் அது நடக்காம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எஸ்ஐ டிஎஸ்பி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டிஎஸ்பி கிட்ட போறாரு. அந்த மெஸ்ஸியோட பாடி எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பட்டுன்னு பாஸ்கரன் உள்ள வந்து அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சில விஷயங்கள், அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தது, இந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க கைப்பற்றாங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட பாஸ்கரன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எஸ்தர் இதை கவனிக்கிறாங்க. இந்த நடந்த விஷயங்களால பயங்கர டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு பாஸ்கரன் நில கொலைஞ்சு போய் கீழே விழ அங்க இருக்கிற கௌதம் இவரை தூக்குறாரு. ஐயா வலிக்குதாயா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா இப்பதான் வலிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கையை பார்க்க மழைத்துளிகள் இவரோட கையில இருக்க கரைகளை போக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு ஒரு சில மாதங்கள் கழிச்சு பாஸ்கரன் இந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப கௌதம் இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீங்க பண்ணது தப்பாவே இருந்தாலும் அந்த தப்புனாலதான் உண்மையான கில்லரை நம்மளால பிடிக்க முடிஞ்சது. என்னோட குழந்தை முத கொண்டு இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் பாதிப்படையாம இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நல்லவங்க அப்படின்றது நமக்கு தெரியாதியா, நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கௌதம பாக்குறாரு. அதே மாதிரிதான் தம்பி, நம்ம எவ்வளவு கெட்டவங்க அப்படின்றது நமக்கு தான் தெரியும், நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட மனைவியை பார்க்கலான்னு போக இங்க கௌதம் வழக்கம் போல டிஎஸ்பியோட வீட்டு வேலைகளை செய்ய கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த சைடு பாஸ்கரன் மனைவியை பாக்குறாரு. தன்னோட பேர குழந்தைய கோமால இருந்து மீண்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ குழந்தைய கொஞ்சறாரு, மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க எஸ்தர் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எஸ்தர் டெய்லி இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு மட்டும் ஜபம் பண்ணிட்டு அங்க இருந்து போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வழக்கம் போல இன்னைக்கும் அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க பாஸ்கரன் பேச ட்ரை பண்றாரு. அவங்க பேசுறதா இல்ல, ஆனா அப்படியே கட் பண்ணா கௌதம் கிட்ட போகுது. தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதா இன்ன வரைக்கும் மெஸ்ஸியோட பொண்ணு கிடைக்கல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ மெஸ்ஸியோட பொண்ணு கிடைக்காததால இன்ன வரைக்கும் அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா பாஸ்கரன், அவரை இந்த கேஸ்ல ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை இன்னமும் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண கிடையாது. அந்த டெட் பாடி கிடைச்சிச்சு அப்படின்னா அவரும் தான் ஜெயிலுக்கு போவார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவரோட வாழ்க்கையில, அதாவது இந்த நபரோட வாழ்க்கையில ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்தது இல்லையா, அதோட நினைவா ஒரு மப்ளர் இவர் வச்சிருந்தாரு. இறந்து போன பொண்ணு கொடுத்ததா இருக்கும். ஸோ அந்த பொருளை தூக்கிட்டு போய் தண்ணியில போட அது கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்குது. இவரும் அதுல இருந்து வெளியே வர்றாரு அப்படின்றத நமக்கு சிம்பாலிக்கா காமிச்சு அப்படியே கட் பண்ணி பாஸ்கரனோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தோட்டத்துக்கு தண்ணீர் இறைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை இருக்கா இல்லையா, அவன் பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கா. கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். கோமால இருந்து கண் திறக்கும் போது இவங்களோட பாட்டி ஏதோ அவனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிக்கிறான். ஸோ அது என்ன அப்படின்னா அந்த மெஸ்ஸியோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அதாவது அந்த குழந்தையோட டெட் பாடி, அந்த டெட் பாடியை கொண்டு வந்து இவங்க தன்னோட தோட்டத்துல புதைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களும் இவங்களோட கணவரை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப கூட அந்த குழந்தையோட டெட் பாடியை நான் எரிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சேன் அப்படின்னா அந்த டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் இல்ல அந்த டெட் பாடியோட எலும்பு கூட கிடைக்கிற வரைக்கும் இந்த கேஸ்ல என்ன அக்யூஸ்டா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயம் தான் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ தன்னோட கணவர் இந்த குடும்பத்துக்கு தேவை, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க புதைச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குழந்தையோட டெட் பாடி கிடைக்காத வரைக்கும் தான் பாஸ்கரன் வெளியில இருக்க முடியும் அப்படின்றத காமிச்சிட்டு இந்த படத்தோட டைட்டிலான குற்றம் புரிந்தவன் அப்படின்றதுக்கு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 7 எபிசோட் இருக்கு. எல்லாமே 30 to 35 ரேஞ்சில் தான் இருக்கும். டைம் கிடைச்சது அப்படின்னா மறந்துடாம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, இந்த வீடியோ எப்படி இருந்தது, என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்தது அப்படின்றத மறந்துடாம நமக்கு